சான்ஸே கிடையாது. செம்மையா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. ஆனா இப்படி நம்ம வந்து ஷோ நேரத்துல பொறுப்பே இல்லாம டீ குடிச்சிட்டு இருக்கோம்னு மக்கள் வந்து நினைக்க மாட்டாங்க. சாரு எல்லாருமே காலையில எந்திரிச்சு ஒரு டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் இப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் எங்க அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க சார், என்ன சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு நாள் நல்லா ஸ்டார்ட் பண்றதுக்கு டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நான் டீ குடிக்கிறேன். எனக்கு எப்படி தெரியுமா, எப்பவுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணா ஒரு மாதிரி பிரிஸ்கா. இப்போ ஷோக்கு முன்னாடி நான் வந்து டீ குடிச்சிட்டு வந்தேன்னா நான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வைப்ரண்டா ஹாப்பியா இருப்பேன் ஆக்சுவலி. ஓகே, நீ மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, எதுக்கு இப்படி இவங்க வந்துட்டு காலையிலேருந்து டீயை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நேஷ்னல் டீ டே, அதாவது தேசிய தேயிலை தினம். சாரு, அது வந்துட்டு இங்கே மட்டும் இல்லை, நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா சில கண்ட்ரிஸ் லைக் நம்ம ஸ்ரீலங்கா, தான்சானியா, இந்த மாதிரி நாடுகளும் இன்னைக்கு வந்துட்டு அவங்களுடைய நேஷ்னல் டீ டே அப்படின்ற செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு நாட்டுக்கும் அது கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ சில நாடுகள் அது சோஷியலாக குடிக்கப்படுற ஒரு ட்ரிங்க். இப்போ இந்தியா மாதிரி நாடுகளில் இது வந்து அக்ரிகல்ச்சர், நிறைய பேருக்கு இது வந்து ஒரு வாழ்வாதாரமும் கூட. ஸோ இந்த டீ இண்டஸ்ட்ரியை சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அவங்களோட இந்த ட்ரேடை பற்றியும் அங்கே வேலை செய்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் நம்ம யோசிக்கிறதுக்காக ஒரு நாள் தான் இந்த நாள். நேஷனல் டீ டேவா நம்ம நாட்டில் இன்னைக்கு கொண்டாடப்படுது. ஆமாம், அது வந்து ஒரு நீ வந்து பக்காவா ஒரு படிப்ஸ் மாதிரி சொல்லிட்ட. இப்போ நம்ம பாடியில் சொல்லணும் அப்படின்னா டீ இல்லாத இடமே கிடையாது. பியூட்டி, லூட்டி, நாட்டி அப்படின்னா அதில் கூட ஒரு டீ வருது. பசங்களை எடுத்துக்கப்பா, டீ கடைக்கு போய் தான் உலக அரசியல். பல பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓஹோன்னு இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் டீ தான் காரணம். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் டீ கடையில் போய் நிறைய விஷயம் பேசி இருக்கிறோமே, ஏன் இந்த டீயை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ டீயை பற்றி தான் ஃபுல்லாக இன்னைக்கு பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சாரு ஷோக்குள்ள போயிடலாமா? எஸ். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்ட் இண்டீஸ். இன்னைக்கு நேஷனல் டீ டே, தேசிய தேயிலை தினம் முன்னிட்டு நம்ம நிறைய விஷயம் டீ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, அதுக்காகவே இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழா ஷோக்கு ஒரு எக்ஸ்பர்ட் சித்த மருத்துவர் திரு விக்ரம் குமார் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹாய் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி ஷோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஐ எம் டீ டோட்டலர் சார். சூப்பர், இதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்துருவோம். ஆமா, டீ என்னன்னா சார் எல்லாத்துக்கும் டீ குடிப்பீங்க, அதானே உங்க விளக்கம். ஆனா ஒண்ணு சாரு, இப்ப பாத்துட்டு இருக்கிறவங்க ஒண்ணு கேட்பாங்க, இன்னைக்கு தேசிய தேயிலை தினம், அதாவது டீயை பத்தி பேசுறீங்க, எதுக்கு சித்த மருத்துவர் திரு விக்ரம் குமார் வந்திருக்கிறாருன்னு கேட்பாங்க. எங்களுக்குமே அது டவுட் இருக்கு சார். டீக்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, தேயிலை அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை அடிப்படையில். நம்ம இப்போ அது ஒரு பானமாக பார்க்குறோம், அடிப்படையில் அது ஒரு ஹெர்ப். ஸோ சித்த மருத்துவம் அப்படின்றதே மூலிகைகளை அடிப்படையாக கொண்டது தான். சித்த மருத்துவத்தில் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய விதமும் பல்வேறு ரகங்களில் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் வகைகள்னு சொல்லுவாங்க, டிகாக்ஷன் மெத்தடில். ஆக்சுவலாக டீ தயாரிப்பு அப்படின்றதே இந்த டிகாக்ஷன் ப்ராசஸ் தான். நல்லா தண்ணீரை கொதிக்க வச்சுட்டு அந்த தேயிலைகளை போட்டு குடிக்கிறதோ, இல்லை தேயிலையை உள்ளே போட்டு அந்த நீரை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த எக்ஸ்ட்ராக்ட் இறங்கி இருக்கிறது, இதுதான் கான்செப்ட். ஸோ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான மருந்து ரகங்கள் இருக்குது. இது ஒரு மூலிகை சார்ந்து வரனால சித்த மருத்துவத்தோடு நம்ம பொருத்தி பார்க்கலாம். கூடவே அதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை நம்ம சித்த மருத்துவத்தோடையும் பொருத்தி பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்க வந்துட்டு இனிமே டீன்னு சொல்லக்கூடாது, நாங்க வந்து ஹெர்பல் ட்ரிங்க் குடிக்க போறோம். இட்ஸ் மெடிசன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து டீ அப்படின்னா ஒரு சூப்பரா ஒரு டீ வேணும் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ டீ அப்படின்னா வந்துட்டு பிளாக் டீன்றாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டீன்றாங்க, அப்புறம் இதுல வந்துட்டு லெமன்லாம் ஆட் பண்ணி லெமன் டீன்றாங்க. இந்த டீலயே நிறைய வேரியேஷன் இருக்கு, அந்த லீஃப்லயும் நிறைய வேரியேஷன் இருக்கு. எத்தனை வகையான டீக்கள் இருக்கிறது? ஓகே, அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயிட் டீ, க்ரீன் டீ, பிளாக் டீ, ஊலாங் டீன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வெரைட்டிஸ். இது ஒரு ப்ராசஸ் பண்ணக்கூடிய வகையில் வரக்கூடிய விஷயங்கள். டீ பிளான்ட்ன்றது ஒன்று தான், கெமிலியா சைனன்சிஸ் அப்படின்ற பிளான்ட்ல இருந்து இது ஒவ்வொரு விதமாக தயாரிக்கப்படுது மொத்தத்தில். ஆனால் நிறைய பேர் வெளியில் பொதுமக்கள் நினச்சிட்டு இருக்கிறதுனா இதெல்லாம் வெவ்வேறு செடியிலேருந்து தாவரத்துலேருந்து வருது அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, இது வந்து ஒரே தாவரம் தான். அதுலேருந்து அந்த இலைகளை பறித்து அந்த ப்ராசஸ் பண்ணும்போது வரக்கூடியது தான் இந்த வெரைட்டிஸ். இப்போது க்ரீன் டீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு பறிக்கிறது, அந்த முதல் துளிர், அதை தான் நம்ம எடுப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்து ரொம்ப ஆக்சிடைசேஷனுக்கு போகாமல் மிகப்பெரிய அளவில் ப்ராசஸ் பண்ணாமல் வருது க்ரீன் டீ. அந்த பச்சையம் வந்து அதில் அப்படியே இருக்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பிளாக் டீ அப்படின்றது அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு நிறைய விட்டுருவாங்க, உலர்த்துறது, அதுக்கப்புறம் ரோலிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது, அப்புறம் ட்ரையிங், அப்புறம் ஃபெர்மெண்டேஷன், இதெல்லாம் ஆகி நல்லா ஆக்சிடைஸ் பண்ணி வர்றது பிளாக் டீ. இந்த ஊலாங் டீ அப்படின்றது இந்த க்ரீன் டீக்கும் பிளாக் டீக்கும் மத்தியம ரகம்னு சொல்லலாம். ஒயிட் டீ அப்படின்றது
இன்னும் நல்லா அந்த ஆக்சிடைசேஷன் ஆரம்பத்தில் மட்டும் வச்சுட்டு கொடுத்துருவாங்க. மிகப்பெரிய அளவில் அதில் ப்ராசஸ் நடக்காது. ஸோ ஹையர் டைப் ஆஃப் டீ, மிகப்பெரிய உயர்தர டீ அப்படின்னா நம்ம ஒயிட் டீக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுக்கலாம். எல்லாமே எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதனுடைய சுவை, திடம், மனம்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த விஷயத்துக்காக தான். பயன்பாட்டுக்கு ஏற்ப, சுவைக்கு ஏற்ப அந்த விஷயத்தை பண்ணிக்கிறாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஒயிட் டீ, கிரீன் டீ, பிளாக் டீன்னு. இப்போ அது போக இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மசாலா டீ, ஜிஞ்சர் ஸ்ட்ராங் டீ, இந்த டீ அந்த டீலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்ன? ஓகே, மசாலா டீ அப்படின்றது நம்ம இந்திய ரகத்தை சார்ந்ததுன்னு சொல்லலாம். பொதுவாக தேநீர் அப்படின்னாவே அந்த இலையை வந்து கொதிக்க வச்ச நீரில் இலையை போட்டு ஸ்டிர் பண்ணி குடிக்கிறது தான் நார்மலான தேநீர். நம்ம மசாலா சாய் அப்படின்னு சொல்லலாம். சாய் அப்படின்றது சீன மாகாணங்கள்லேருந்து வந்த ஒரு வார்த்தையிலேருந்து வந்து நம்ம சாய் சிஹெச்ஏ சா அப்படின்றது தான் அதற்கான அடிப்படை. நம்ம பகுதியில் இருக்கிறது எல்லாமே சாய் அல்லது மசாலா சாய்ன்னு சொல்லுவாங்க. மசாலா சாய் அப்படின்றப்போ நம்ம அஞ்சரை பெட்டி பொருட்கள் இருக்கக்கூடிய ஏலக்காய், மிளகு, அந்த மாதிரி நறுமண மூட்டிகள் சேர்த்து கொதிக்க வைக்கப்பட்டு ஒரு பக்கம் டிகாக்ஷன், அதையும் ரெண்டையும் சேர்த்து அதுதான் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் தேயிலைக்கான அடிப்படை என்ன அப்படின்னா வெறும் இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய முழு பலனும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பாலிஃபினால்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த நலம் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா வெறும் இலைகளை கொதிக்க வச்சு குடிக்கணும். ஓகே சார், இப்போ நிறைய விதமான டீயை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது டீ செய்யக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு முறையில் டீ அப்படின்னு செய்கிறாங்க. சில பேர் பாலை போட்டு அதுக்கப்புறமா டீ தூளை போடுவாங்க. சில பேர் இல்லை டிகாஷனை போட்டு அதுக்கப்புறம் தான் பாலை ஊற்றுன்றாங்க. சில பேர் வேணாம் பச்சையாக டீ தூளை சாப்பிட்ருன்றாங்க. ஆமாம், இந்த சில டீ கடைகள்லாம் பார்த்தா அந்த தேயிலை தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனால் அது நல்லது இல்லை அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஸோ எது சரியான அளவு சார்? எவ்வளோ நம்ம டீயை வந்து கொதிக்க விடணும், என்னென்ன சேர்க்கலாம்? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து சாய்க்காக கேட்குறீங்க. நம்ம டீயோடைய ப்ரிப்பரேஷன் இதுதான் சிறந்த முறை அப்படின்னா அது எப்படி பண்ணுறது? ஓகே, அந்த சாய்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து என்னென்னா ஒரு பக்கம் அந்த தேயிலையில் வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த டிகாக்ஷனை வச்சுக்கணும். மறுபுறம் அந்த நம்ம அந்த நறுமண மூட்டிகள் மசாலா சாயை நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அதையும் அதில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அந்த பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு பாலை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கொண்டு வரது தான் முறை. ஆனால் இதில் எப்படி நம்ம நலபாகம் அந்த மாதிரி விஷயங்கள் உணவுக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி பானங்களுக்கும் பல்வேறு ரகங்கள் இருக்குது. பாலை ஃபஸ்ட்டு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணக்கூடிய முறைகளும் இருக்குது. நேரடியாக தேயிலையை வந்து பாலில் போட்டு அப்படியே கொடுப்பாங்க, அந்த மாதிரியும் பண்ணிக்கக்கூடிய முறை இருக்குது. பட் அடிப்படையில் நான் திரும்பி சொல்கிற விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு பக்கம் டிகாக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பால் சேர்த்து தான் ஆகணுன்றப்போ அதை கலந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறது முறை, நறுமண மூட்டிகளோட சேர்த்து. பட் தேயிலைக்குன்றது தனி தேயிலை குடிநீர் அப்படின்றது தான் சரியான முறை. டாக்டர், அதாவது இந்த டீ அப்படின்றதுல இவ்வளோ வகை இருக்கா, இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ வெரைட்டி ஆஃப் டீ இருக்கா அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுலாம் தெரியுது. அண்ட் இதுலேயே முக்கியமாக அடுத்து நான் இதை நான் கேட்டே ஆகணும். இப்போது வந்துட்டு இந்த தேயிலை அப்புறம் இந்த டீ இப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியில் வந்து எங்கிருந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சது? இந்த டீ குடிக்கிற பழக்கம் நம்ம மக்களுக்கு எப்போ சார் ஸ்டார்ட் ஆச்சு? அதோட ஹிஸ்ட்ரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். என்னென்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு உள்ளார்ந்த அர்த்தம் என்னென்னா லவ் ஹேப்பன்ஸ் பை ஆக்சிடென்ட் சொல்லலாம் இல்லையா? அப்போ அதாவது கண்ணும் பார்க்குறப்போ அந்த உள்ளார ஃபீலே வந்து ஒரு எதிர்பாராத ஒரு விஷயம் தான். அது மாதிரி தேயிலை மீது மனிதர்களுக்கு காதல் ஏற்பட்டதற்கான காரணமும் ஒரு எதிர்பாராத விபத்துன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம சைனா வரைக்கும் பயணப்படணும். சைனா தான் தேயிலையினுடைய பிறப்பிடம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறம் அந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் அது பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய விஷயமா மாறுது. இப்போது சைனாக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடைபெற்ற ஒரு பொருளாதார போர், அதுதான் இந்தியாவுக்குள்ளே தேயிலையை கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான காரணம். 2 ஓபியம் வார் அல்லது அபினி வாரன்னு சொல்லுவாங்க. இதில் ஜெயிச்சது கடைசியில் பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான். இருந்தாலும் அந்த மோனோபொலின்னு சொல்லப்படக்கூடிய தேயிலை அப்படின்னா சைனா தான் அப்படின்னு முடிவானால அவங்களுக்கு ஒரு வெறுப்பு, கௌரவ குறைச்சலாயிடுச்சு அப்படி வச்சுக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆதிக்கம் செலுத்துகிற நாட்டில் நம்ம ஏன் தேயிலையை பயிரிட்டு பார்க்கக்கூடாதுன்ட்டு முயற்சி பண்ணி முதல்ல காலடி எடுத்து வச்சது வந்து நம்ம அசாம். ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்றவர் அந்த தேயிலை இது பண்ணுறதுக்காக அசாம்குள்ளே போகிறாரு. அங்கே அவருக்கு ஒரு குறிப்பு கிடைக்குது. ஏற்கனவே இங்கே தேயிலைன்னு ஒரு தேயிலை மாதிரி ஒரு தாவரம் இருக்குது. அதை வந்து அசாமினுடைய பழங்குடியின மக்கள் உணவாகவும் பயன்படுத்துகிறாங்க, பானமாகவும் பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் அந்த ஆய்வை வந்து தொடங்கி வைக்கிறார். பட் அது முடிக்கிறது வந்து அடுத்தடுத்த வருடங்கள், சில வருடங்கள் கடந்து தான் முடியுது. ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சீனாவில் இருக்கக்கூடிய வெரைட்டியை விட இது கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்றப்போ நல்லாவும் இருக்குது. ஆமாம், இதுக்கும் சுவையிலையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக சைனாவில் இருக்கிறது வந்து கெமிலியா சைனன்சிஸ் அப்படின்றது, அசாமில் இருக்கிறது இங்கே நம்மளுடைய இண்டிஜினஸ் வகைன்னு சொல்லலாம். ஸோ கெமிலியா சைனன்சிஸ் வார் அசாமிகா அப்படின்ற தாவரவியல் பெயரும் அது பிற்காலத்தில் சூட்டப்படுது. ஸோ அசாம் பகுதியில் முயற்சி பண்ணுறாங்க. சைனா வெரைட்டியை கொண்டு வந்து அசாமில் வைக்கிறப்போ மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு அந்த வளர்ச்சி கொடுக்கல, ஈல்டு கொடுக்கல. அதுக்கப்புறமா டார்ஜிலிங் பகுதியில் கொண்டு வராங்க. அப்புறம் நம்முடைய பெருமை நீல்கிரிஸ் பகுதி கொண்டு வராங்க. அதே போல் வயநாடு, மூணாறு, அப்புறம் இலங்கை. இது பின்னாடி மிகப்பெரிய ரத்த சரித்திரமும் இருக்குது, அதையும் நம்ம நிச்சயமாக யோசிக்கணும். இப்படி தான் இந்தியாவுக்குள்ளே தேயிலை வருது.
அதை பருகக்கூடிய பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா அப்புறம் ஒரு காலப்போக்கில் சைனாவுடைய ஏற்றுமதியெல்லாம் இவங்க சைனாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய தேயிலினுடைய அளவெல்லாம் மிஞ்சி இந்தியா கிட்ட இருந்தே நல்ல அவங்க விஷயத்தை பார்த்துட்றாங்க. ஸோ அந்த கிடைச்ச தேயிலை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றப்போ இருக்கவே இருக்காங்க இந்தியர்கள்ன்ட்டு நல்லா விளம்பரங்கள், பல்வேறு விளம்பரம் நடக்குது. இப்போ எப்பயுமே ஒரு புது பொருள் வரணும் அப்படின்னா விளம்பரம் பண்ணி அது இலவசமாக கொடுக்கறது தான் முறை. ஸோ அந்த மாதிரி பண்ணி அந்த தேயிலை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாங்க. பட்டி தொட்டிலான்னு சொல்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா முறைகளையும் பயன்படுத்தி தேயிலை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ எல்லாருமே தேயிலை பித்தர்களாக மாறிட்டோம் அப்படின்ட்டு சொல்லலாம். சார், இனிமே டீ கடையில் போயிட்டு நான் டீன்னு கேட்டேன்னா இந்த சரித்திரம்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி ஓடும் சார். அதில் 3 போர், ரத்த சரித்திரம்ப்பா, எவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம அது தெரியாமல் போயிட்டு ஒரு டீ அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். பட் சார், இப்போ இவ்வளோ டீ இது கதையெல்லாம் சொன்னீங்கல்ல, பெஸ்ட்டு டீன்னு அதை சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ வந்து நீலகிரி டீ இருக்குது, அஸ்ஸாம் டீ இருக்குது, டார்ஜிலிங் டீன்னு சொல்லுவாங்க. எது பெஸ்ட்டு டீ, எது இருக்கிறதுலே காஸ்ட்லியான டீ, அண்ட் எதனால அது இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இந்தியாவிலேருந்தே இந்த விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ நம்ம இதில் இருக்கிறதுல டார்ஜிலிங் டீ, அஸ்ஸாம் டீ, நீலகிரி டீன்னு சொல்லுவாங்க. அதில் உயர்தரமாக எப்படின்னா டார்ஜிலிங் டீயை சொல்லுவாங்க. என்னென்னா அதனுடைய ஹை ஆல்டிடியூட், அந்த மலைப்பகுதியில் வளரக்கூடிய விஷயம், அந்த மண் வளம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை பொழிவு, இந்த சீதோஷ்ண நிலை, இதை பொறுத்து விஷயம் என்னென்னா எதை பொறுத்து அது நல்ல உயர்தரம் சொல்கிறாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள், அதுதான் விஷயம். அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது நல்லா அங்கே கிடைக்கும். அப்புறம் சுவை, இதெல்லாம் வந்து 2ஆம் தரம் தான். சுவையை விட அந்த மருத்துவ குணம் அதுக்கு இருக்கா அப்படின்றத பொறுத்தும் நம்ம தரத்தை வந்து பிரிச்சுக்கலாம். சுவை விரும்புகிறவங்க எந்த சுவை நல்லா இருக்கோ அதுதான் பெஸ்ட் டீன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு மருத்துவராகவும் சரி, நம்ம உடல் நலனுக்கு பார்க்குறது வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய நலம் கொடுக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதான். அதில் டார்ஜிலிங் டீ இதுதான் அதற்கான காரணம். இன்னொன்று, அது பறிக்கக்கூடிய விதம் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளஷ், செகண்ட் ஃப்ளஷ், தேர்ட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட அந்த கால பிரிவில் பறிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதில் ஷாம்பெயின் ஆஃப் டீஸ்ன்னு சொல்லி டார்ஜிலிங் டீ உலக அளவில் அதற்கான புகழ் இருக்குது. முதல்ல அந்த ஜியோ டேகிங் வாங்கின பொருள் இந்தியாவில் அதுதான் நினைக்கிறேன். அது நம்ம பார்க்கணும். டார்ஜிலிங் டீ அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு டெலிகேட் ஃப்ளேவர் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மெல்லிய சுவையை விரும்புகிறவங்க டார்ஜிலிங் டீக்கு நம்ம போகலாம். இதே அஸ்ஸாம் டீ உடைய சிறப்பு என்னென்னா, மற்ற எல்லா ரகத்தையும் கொஞ்சம் உயர்ந்த மலைப்பகுதியில் அந்த மாதிரி தான் வளரணும். அஸ்ஸாம் வந்து அந்த பிரம்மபுத்திரா ஆற்று படுகையில் அந்த சி லெவல்லையே, கடல் மட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வளரக்கூடிய ரகம் அஸ்ஸாம் டீ. இந்த அஸ்ஸாம் டீ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு டீ. ஸோ காலையில் உற்சாகமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அஸ்ஸாம் டீயை வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம ஏரியா மண்ணிலலாம் நட முடியாது சார்? இல்லை, நம்ம ஏரியா மண்ணிலாம் வர வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் அதிக உயர்ந்த மலை பிரதேசங்களில் தான் நிச்சயமாக வரும். நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு தாவரமாக இதுதான் தேயிலை தாவரம்னு கொஞ்சம் வரலாம். பட் அதனுடைய முழு பலன்களும் வராது. இப்போ டீலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த மருத்துவம் நலன் அப்படிங்கிறது என்ன சார்? தேயிலையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் பாலிஃபினால்ஸ் அப்படின்றது. இதுலேயும் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது. தேயிலை பறிக்கும் போது ஏன் அந்த நுனியில் இருக்கக்கூடிய இலைகளையும் மொட்டையும் பறிக்கிறாங்க அப்படின்னா, சூரிய ஒளி படும்போது அது அமினோ ஆசிட்லேருந்து பாலிஃபினால்ஸ் அதிகமாக வெளில வரும். ஸோ அதனால தான் அந்த நுனியிலையும் மேலே இருக்க தேயிலையே பறிக்கிறாங்க. இதே நீங்கள் கீழே போக போக பாலிஃபினால்ஸ் கம்மியாக இருக்கும், அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பொறுத்தும் இப்படி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பாலிஃபினால்ஸ் இருக்குது. அப்புறம் கெஃபைன், அந்த உற்சாகம், நமக்கு உடலில் உற்சாகம் கொடுக்கறதுக்கு காரணம் கெஃபைன். அது மைல்டாக இருக்குது, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதே நம்ம காஃபி எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கெஃபைன் இருக்குது. அதனால தான் காஃபிக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறவங்க அதிகம். பட் டீக்கு அப்படி ஆக மாட்டாங்க. அதனால தான் காஃபியை விட தேநீர் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் இருக்கு. கரெக்ட். ஆனா இப்போ வந்து சிலருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் ஒரு கப் டீ. சிலர்லாம் வந்து இந்த நல்ல பிரியாணி சாப்பிட்டு இப்போ அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப் டீ அப்படின்னு குடிப்பாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாப்பிட்ட உடனே டீ சாப்பிட்டா அது வந்து சாப்பாடோட சத்து வந்து உடம்பு போய் சேரத்துக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா சார்? சாப்பிட்டதுக்கப்புறம் டீ குடிக்கலாமா கூடாதா? இல்லை, ஆக்சுவலாக நம்ம கேரளா பகுதியில் பார்த்தோம்னா சாப்பிட்டு முடிச்சுன்னு ஒரு தேநீர் கொடுப்பாங்க. சரி, நிச்சயமா. ஆனால் அது தகுந்த முறை இல்லை. நீங்கள் தேநீர்ன்றது அந்தந்த இடைவெளிகளில் குடிச்சிக்கணும். தேயிலையில் இருக்கக்கூடிய அதிகமாக குடிக்கும் போது இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய டேனின்ற வேதிப்பொருள் மற்ற நலம் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உட்கிரகிக்கதை தடுக்கும். இதனாலேயும் அந்த நமக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அளவோட எதுவுமே மருந்து 3 நாளைக்கு மாதிரி அளவோடு அந்த விஷயத்தை ஒரு மருந்தாவோ ஒரு பானமாவோ நம்ம எடுத்தோம்னா தேயிலையுடைய முழு பலன்களை நம்ம பெறலாம். அப்படி குடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பயம் என்னன்னா, நீ நிறைய டீ குடிக்கிற, அதனால தான் உனக்கு முடி வந்து நரைச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் வந்து முடி நரைக்கிறது இருந்தாலும் அந்த டீ குடிக்கிறத நிறுத்த முடியலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இந்த டீக்கும் தலைமுடி நரைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது முக்கியமான ஒரு இந்த தத்துவத்தை வந்து அறிவியலோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். இது எப்படின்னா,
டீ அதிகமாக குடிக்கும்போது தூக்க பாதிப்பு வரும். உடனடியாக உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு நாளைக்கு 7 8 டீ குடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அதுவும் இரவு வேலையில் சில பேருக்கு நைட்டு டீ குடிச்சிட்டு செல்லு பார்த்துட்டு இருக்க பழக்கம்லாம் இருக்கும். ஸோ அந்த டீ குடிக்கும் பொழுது உறக்கம் பாதிக்குது அப்படின்னாவே நம்முடைய முதிர்ச்சி அடையக்கூடிய செயல்பாடு உடலுக்குள்ளே அதிகமாக நடக்குதுன்னு நினைக்கலாம். அதாவது ஏஜிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் உறக்கம் பாதிக்கப்படும் பொழுது. இதன் காரணமாகவே நரைமுடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, தேநீர் அதிகமாக எடுக்கும்போது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மற்ற ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காம போகிறனாலையும் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்த மருத்துவ தத்துவப்படி பார்த்தோம்னா தேநீர் அதிகமாக தான் எல்லாமே அதிகமாக குடித்தா பித்தம் கூடும். ஸோ பித்தம் கூடும்போது இந்த மாதிரியான நிறைய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு மும்முனை சார்ந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். டாக்டர், இந்த கிரீன் டீ அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கருதப்படுது. அது குடிச்சா வந்து வெயிட் குறையும்னு நிறைய பேர் வந்து நம்புறாங்க. இந்த கிரீன் டீக்கும் வெயிட் குறையறதுக்கும் என்ன சம்மந்தம் டாக்டர்? இல்லை, க்ரீன் டீ அப்படின்றது ஒரு உயர்ந்த ரகமாக வச்சுக்கலாம். அதில் என்னென்னா நம்ம அந்த பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு உணவுப் பொருளுமே நேரடியாக உடல் எடையை அது மட்டுமே குடித்தா போதும், அதை மட்டுமே சாப்பிட்டா போதும், குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மித்து தான். நீங்கள் க்ரீன் டீயை ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவாக வச்சுக்கலாம். அதையும் நம்ம க்ரீன் டீ மட்டும் குடிச்சிட்டு நல்ல அளவுக்கு மீறி சாப்பிட்டு உடல் எடை கூட்டிகிட்டே தான் இருக்க போகுது. அதே போல் நல்ல க்ரீன் டீ குடிச்சிட்டு தூங்கிட்டே இருந்தாங்க, எந்த உடல் உழைப்பு இல்லைன்னா உடல் எடை ஏறிட்டே தான் இருக்கும். இந்த க்ரீன் டீ அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிவ் ஆக்ஷன் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். இருக்கிறதுலே காஸ்ட்லியான டீனா எது டாக்டர்? இருக்கிறதுலே காஸ்ட்லியான டீ அது எதனால காஸ்ட்லி? முதல் 10 நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வந்து சைனா சார்ந்து தான் இருக்குது. அதில் முதல் டீ வந்து பேரே கேட்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். டா ஹாங் பா அப்படின்றது தான் அதனுடைய பேர். டா ஹாங் பா. ஆமாம், DHANGPAO. விலையை கேட்டு பா அப்படின்னு இருக்கிறாங்க, பாவை செட்டாங்க இருக்கலாம். இப்போது கிட்டத்தட்ட 6 தாய் தாவரம் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது அவ்வளோ விலை இருந்தது. இப்போ அதுலேருந்து இந்த கட்டிங்ஸ்லாம் வச்சு இந்த டூப்ளிகேட்ஸ் மாதிரியும் கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த 6 தாவரத்துக்கு இப்போவும் ராணுவ பாதுகாப்பு மாதிரி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அடிப்படை மருத்துவ கூறு தான். சுவையிலையும் அது வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான சுவையை கொடுக்கறத வந்து பார்க்க முடியுது. சைனாவினுடைய உயர்தரம்னா இதுதான். அடுத்து 2வது வகையை நம்ம பார்க்கணும். இது ஒரு தனித்துவமான விஷயம்தான். பாண்டா டங் ட்ரீ அப்படின்ற நான் கேள்விப்பட்டிருக்கேன் டாக்டர். பாண்டாவோடைய பூப்புல இருந்து எடுப்பாங்க. ஆமாம், அதுதான். இதில் ஒரு தனித்துவமான விஷயம் என்னன்னு அப்படின்னா, பாண்டாவுடைய சாணத்தை வந்து கொண்டு வந்து ஃபெர்டிலைசராக உரமாக போடுறது கிடையாது. அந்த தேயிலை பகுதியில், தோட்ட பகுதியில் பாண்டா இயல்பாகவே நடமாடக்கூடிய ஒரு இடம். ஸோ அங்கே அதனுடைய மலம், அந்த சாணம் வந்து விழுந்து உரமாக மாறி அந்த தேயிலைக்கு ஒரு தனித்துவமான ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதனால அதனுடைய விலை இது 2வது. நம்ம ஃபஸ்ட்டு பேசின தேயிலையுடைய அளவு வந்து விலை வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன் டாலர்ன்ற அளவுக்கு சொல்கிறாங்க ஒரு கிலோவுக்கு. என்ன இங்கே எஸ்டேட்டே வாங்கிடலாம் போல. நம்ம இந்த விலையெல்லாம் ஒரு சுவாரஸ்யத்துக்காக தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே போய் நம்ம அது குடிக்க போகிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அந்த தேயிலையில் மருத்துவ கூறு இருக்க மாதிரி நீங்கள் ஒரு க்ரீன் டீயோ ஒயிட் டீயோ அந்த மாதிரி எடுத்து தேவைக்கு ஏற்ப நம்ம பருகினோம்னாவே அது நமக்கு விலை உயர்ந்த டீயாக நான் பார்க்குறேன். இதை தவிர்த்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்ஸாம் பகுதியிலையும் சரி சில்வர் டிப்ஸ் டீன்னு சொல்லுவாங்க. இது வந்து தனித்துவமாக பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பறிக்கிறாங்க. இந்த ரகமும் ஒரு வித்தியாசமான ரகம். ஸோ அந்த பௌர்ணமி இதில் ஏதாவது அதில் வேதியியல் மாற்றம் நடைபெறுதா அப்படின்றத நம்ம இன்னும் ஆய்வுபூர்வமாக பார்க்கணும். ஸோ அதற்கு ஒரு தனி விலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோல்டன் லீஃப் பட் டீ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒயிட் டீ மாதிரி தயாரிச்சுட்டு தங்க முலாம் பூசி அதை வந்து விற்பனை செய்கிறாங்க. ஸோ இங்கே தங்க முலாம் அப்படின்றப்போ இங்கேயும் நான் சித்த மருத்துவத்தை கொண்டு வந்து பார்க்குறேன். என்னென்னா தங்கப்பற்பம், நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. தங்கப்புஷ்பம். ஸோ இது வந்து ஒரு ஹையர் ஆர்டர் மெடிசன் சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய உயர்தர மருந்து வகை. நானோ பார்ட்டிகல்ஸ் அளவில் சித்த மருத்துவத்தில் அறிவியல் நுணுக்கம் இருக்குது. ஸோ அப்போ சைனாக்கும் இந்தியாவுக்கும் நிச்சயமாக அந்த இந்த சார்ந்த சித்த மருத்துவ தொடர்பு அல்லது கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஸோ அப்படி இந்த வழக்கம் வந்ததா அப்படின்றதும் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது. புற்றுநோய் மாதிரியான விஷயங்களுக்கு இந்த தங்க புஷ்பம்லாம் அற்புதமான மருந்து. பொதுவெளியில் தங்க புஷ்பம் அப்படின்னாவே அது வந்து பல பாதிப்புகள் கொடுத்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய, தடுக்கக்கூடிய மருத்துவ பொருள் இந்த தங்க புஷ்பம். அது டீ கூட கலந்து வரும். அது ஒரு 4வது அல்ல 5வது விலையில இருக்கு. சரி டாக்டர், இப்போ வருவோம். இப்போ முக்கியமான விஷயம் வருவோம். ஒரு பக்கம் டீ லவர்ஸ், இன்னொரு பக்கம் காஃபி லவர்ஸ். இந்த காஃபி ட்ரிங்கர்ஸ்க்கும் டீ ட்ரிங்கர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கும். டீ கடைக்கு இல்லை காஃபி கடைக்கு போகலான்னு. நீங்கள் சொல்லுங்கள், டீ சிறந்ததா இல்லை காஃபி சிறந்ததா? ஓகே, தேநீரில் கெஃபைனுடைய அளவு குறைவு. ஓகே, இதுவே காஃபியில் கெஃபைனுடைய அளவு அதிகம். அதனால தான் ஒரு பாயிண்ட் டீக்கு
ஓகே, அதனால தான் காஃபி குடிக்கும்போது உடனடியாக ஒரு மிகப்பெரிய உற்சாகம் வரதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே தொடர்ந்து காஃபி குடிக்கிறவங்களுக்கு இந்த மார்பு படபடப்பு, பால்பிட்டேஷன் ஏற்படுறது, ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகிறது, தூக்கமின்மை பாதிப்பு வர்றது, இதெல்லாம் காஃபியை இதுவுமே அதிகமாக குடிக்கும்பொழுது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது தேநீரில் குறைவு. இதுதான் மிக முக்கியமான காரணம். ஒரு டீ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத வந்துட்டு இன்னைக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான சித்த மருத்துவர் திரு விக்ரம்குமார் அவர்கள் சொல்லும்போது தான் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு இந்த தேயிலை தினம் அதுமா இந்த டிசம்பர் 15 நிறைய விஷயங்கள் வந்துட்டு டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டீக்கு என்னெல்லாம் வரலாறு இருக்குது, டீ எப்படி குடிக்கணும், இந்த முறையில் முக்கியமாக எத்தனை நாள் குடிக்கணுன்றலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. எனக்கும் இந்த வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அதுவும் தேயிலை தினமான இன்று தேயிலை பற்றி விஷயங்களை பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ டாக்டர்.